மோமோஸ்னாலே மைதா வச்சு தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ரவை வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் இட்லி ரவை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து நல்லா சூடான தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பிசைந்து எடுத்துங்க. நல்லா பிசைந்துட்டு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச கேபேஜ், கேரட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்ச பாதி கேப்சிகம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மெலிசாக தேய்ச்சிங்க. இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நான் வீடியோவில் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து எடுத்துங்க. இப்போ அதே சைடு வந்து மடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீமரில் வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு பொடியே நறுக்கின கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை மோமோஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். இந்த வீடியோ டீட்டெயிலாக மோமோஸ் சட்னியோடு பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.